guys, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாட்காஸ்ட் தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து how to be physically fit. Point number 1 என்னன்னு பாத்தீங்கன்னா set clear and achievable goals. ஸோ ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. நம்ம வந்து நம்ம நியூட்ரிஷன், நம்ம ரெஸ்ட்டு, இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு கோல் வந்து செட் பண்ணுங்கள். அந்த கோல் வந்து அச்சீவபிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இவ்வளோ நேரம் வந்து டெய்லி வாக்கிங் போவேன், 30 minutes வாக்கிங் போவேன், என்னோட ஒரு வீக்குக்கு வந்து 3 days வந்து நான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து ஒரு கிளியரான ஒரு கோலை வந்து ஒரு வீக்லி வைஸில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட் ஜர்னிக்கு. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈட் டு ஃபியூயல் யுவர் பாடி. ஸோ நம்ம டயட் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு. ஸோ உங்களோட டயட்டில் வந்து கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸு அண்ட் ஃப்ரூட்ஸு இதெல்லாமே வந்து டெய்லியும் நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் தென் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஜங்க் ஃபுட் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்லேயே வந்து நீங்களே செஞ்சு கூட வந்து நீங்கள் ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிட்லாம். அது வந்து அவ்வளோக்கா உங்களுக்கு எஃபெக்ட் இருக்காது. அண்ட் தென் வந்து டெய்லியும் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட டயட் வந்து கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ உங்களோட பாடி டைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு டயட் பிளான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 months நான் ஒரு 5 kg குறைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டு ஈட் ஹெல்த்தி. பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி. ஸோ ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 7 hours to 9 hours வந்து கண்டிப்பாக நீங்கள் தூங்கணும். அந்த நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ஓவர் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் ஓவராக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணாலும் ஓவராக ஒர்க் அவுட் பண்ணாலும் அது இன்ஜுரியில் போய் முடியக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே வந்து மாட்ரேட்டாக தான் இருக்கணும். அண்ட் தென் வந்து நீங்கள் டெய்லியும் ஒரு நாப் டைம் அண்ட் தென் வந்து ரெஸ்ட் டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ரெஸ்ட் டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் மசில்ஸ் எல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இட் இஸ் வெரி important to sleep properly and take rest properly. Point number 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா stay consistent but not perfect. ஸோ நீங்கள் இந்த ஜேர்னியில் வந்து ஒரு நாள் நீங்கள் ஒர்க் அவுட் மிஸ் பண்ணிடுறீங்க ஆர்எல்ஸ் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதையே நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாமல் ஜஸ்ட் லீவ் இட். ஒரு நாள் 2 days வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட் அவாய்ட் பண்ணுறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி நார்மல். பட் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களோட பாடி வந்து கண்டிப்பாக ஃபிட்டாக இருக்கும். ஃபிட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒல்லியாக இருக்கிறது அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு பாடி டைப்புக்கும் ஒவ்வொரு வெயிட் வந்து ஃபிட்டாக இருக்கும். ஸோ உங்களோட நேச்சுரல் வெயிட்டில் வந்து நீங்கள் இருக்கணும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அண்டர் வெயிட்டுக்கும் போகக்கூடாது, ஓவர் வெயிட்டுக்கும் வந்து போகக்கூடாது. உங்களோட வெயிட் வந்து கரெக்டாக நார்மலாக இருக்கணும். உங்களால் எல்லா ஒர்க்கும் ஈஸியாக செய்ய முடியணும். அதுதான் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். பாயிண்ட் நம்பர் 5 என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பில்ட் அ ரொட்டீன் யூ என்ஜாய். ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸாக இருக்கட்டும், இல்லை டயட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்லீப்பிங் ஷெட்யூலாக இருக்கட்டும், உங்களோட ரொட்டீன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஜிம் போகிறது அவ்வளோக்கா பிடிக்காது, ஆனால் எனக்கு டான்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து வாக்கிங் போவேன், டான்ஸ் ஆடுவேன். ஸோ என்னோட ரொட்டீன் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ரொட்டீன் வந்து சோஷியல் மீடியா பார்த்தோ இல்லை மற்றவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகாமல் உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ பில்ட் தட் ரொட்டீன். அண்ட் தென் ஃபுட்டு கூடவே வந்து நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஓவராக ஃபுட்டை வந்து கம்மி பண்ணக்கூடாது. உங்கள் ஃபுட்டில் வந்து எல்லா வகையான நியூட்ரிஷன்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களோட பாடி வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பில்ட் அ ரொட்டீன் யூ நேச்சுரலி என்ஜாய். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாடி வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மாடர்ன் வேர்ல்டில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம பாடி நல்லா இருந்தால் தான் நம்மளால் நம்ம வேலையை கரெக்டாக பண்ண முடியும். ஸோ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது வந்து நம்ம பொறுப்பு தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.